வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காணொளி மூலம் நம்முடன் இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க வெளியூர் சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. சந்தர்ப்பம் தானே உங்களோட பேசுறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. இதன் மூலமாக பொதுமக்களை நேரடியா சந்திக்கிறோமே. கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க சமீபத்தில் ஒரு மேடையில பேசும்போது ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. அதாவது நாம் 4 இடங்கள்ல மட்டும் வெற்றி பெறல, 38 இடங்கள் நம்ம உதவியில தான் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த 4ஓடு அதையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லிவிட்டு நீங்க ஒரு கரகோஷம் சொன்னீங்க. மிகப்பெரிய கரகோஷம்லாம் இருந்தது. இந்த கருத்தை இதற்கு முன்பாகவே சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னாரு அதிமுக இருந்து. நீங்க பாமக அவர் கொஞ்சம் வேற மாதிரி அவங்க உள்கட்சி பிரச்சனைலாம் கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருப்பாருன்னு வச்சுங்களேன். பாமக போட்ட பிச்சை தான் அந்த 31 இடம் அப்படின்ற மாதிரி வட மாவட்டத்தில் சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க அந்த கருத்தை வலியுறுத்துறீங்க. பொதுவா ஒரு சின்ன கேள்வி, கூட்டணி அப்படின்னால 2 வாக்குகளும் மாறி மாறி வர்றது தானே இல்லையா? இதுல என்னாலதான் வெற்றி பெற்றான்ற கருத்தை எப்படி வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி விடும்ல. சரி, கேள்விகள் எல்லாம் சரிதான். இப்போ இதுலயும் நான் எங்கனாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய தற்பெருமையோட எதையும் சொல்லிக்கொள்ள விரும்பல. ஆனா இந்த இந்த தேர்தலில் நீங்க எந்த தேர்தலையும் விட வித்தியாசமான ஒரு தேர்தல்னு நீங்க எல்லாருமே யார் யூகிச்சதுமே இங்க நடைபெறல. யார் ஆருடன் சொன்னதும் இங்க நடைபெறல. யார் என்ன கணக்கீடுகள் போட்டதும் இங்க நடைபெறல. ஒட்டு மொத்தமா நீங்க எதிர்பார்க்காத விஜய்ங்கிற அழை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனா இந்த விஜய் அழை முழுக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போச்சு. எல்லா இடத்துலயும் வேட்பாளர் யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வெற்றி பெற்று முடித்தாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற அதிக செறிவாக இருக்கிற அந்த பகுதிகள்ல எந்த வாக்குகளும் மாறல. நீங்க பல இடங்கள்ல அதிமுக வாக்குகளே அங்க வரல. உதாரணத்துக்கு நான் என்ன பெரம்பூர் தொகுதியில அதிமுக வாக்குகளே எங்களுக்கு வரல. அப்ப பாமக எங்க வலுவாக தன் இருப்பை உறுதி செய்து வைத்திருக்கிறதோ அங்க எல்லாம் வாக்குகள் அது அதிமுகவா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா யாருக்கு கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற்று வைக்கிறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. இப்ப நான் இப்பயும் நீங்க ரொம்ப கவனமா வார்த்தைகளை சொல்றேன். அதிமுக வாக்குகள் எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகலைன்னு சொல்லல. ஆனா பாமக இருந்த இடத்துல செறிவாக இருந்த இடத்து வாக்குகள் இந்த விஜய் அலையினால பாதிக்கப்படல. அது கூட்டணிகளுக்கு மாறி இருக்கு. கூட்டணிகளை வெற்றி பெற வச்சிருக்கிறோம். நாங்க தான் வெற்றி பெற நினைக்கலையே, கூட்டணியே வெற்றி பெற வைத்திருக்கிறோம். அதாவது உங்களுடைய நீங்க செல்வாக்கா இருக்கிற இடங்கள்ல உங்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனால் அதிமுகவோட ஓட்டு பாமக நின்ன இடங்கள்ல முழுமையாக டிரான்ஸ்பர் ஆகலன்றது நினைச்சுக்கலாமா? அதுதான் சொல்றேன். நீங்க கவனமா குழப்புவீங்கிறதுனாலதான் நான் முன்னக்கூடிய குறிப்பு போட்டுட்டேன். அப்படி நான் சொல்லல. விஜய் அலையினால் பாமகவின் வாக்குகள் எங்கேயும் சிதறல. அப்படித்தான் நீங்க இத வாசிக்கணுமே ஒழிய, நீங்க பாமக வாக்குகள் அதிமுகக்கு மாறிச்சு, அதிமுக வாக்குகள் பாமகக்கு மாறலைங்கிற வார்த்தை இல்ல. இப்ப நான் பெரம்பூர்ல என்ன, பெரம்பூர்ல பாமகவோட வாக்குகள் இல்ல. அங்க வலுவான இடம் இல்ல. அப்போ அது எங்களுக்கு அப்படி இருந்திருந்தா அது எங்களுக்கு வந்திருக்கும். ஆனா பாமக வாக்குகள் செறிவாக உள்ள இடங்களில் அந்த வாக்குகள் சிதறவில்லை. அப்போ அந்த வாக்குகள் சிதறாம அது நாங்க ஜெயிச்ச மாதிரிதான், அதிமுக ஜெயிச்சாலும் நாங்க வெற்றி பெற்ற மாதிரிதான் அப்படிங்கிற பொருண்மையில தான் நான் அதை முழுமையா வெளிப்படுத்தினேன். நான் எந்த இடத்துலயும் எங்களுக்கு யாரையோ குறைச்சு பேசுறதுக்காகவோ இந்த வார்த்தையை சொல்லல. நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா எங்க தொண்டர்களை நீங்கள் இந்த அலைகளுக்கெல்லாம் சிக்கப்படாமல் மாட்டுப்படாமல் தலைவர் சொன்ன வார்த்தையை மீறாமல் நீங்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கிறீர்கள் என்று பாராட்டுவதற்காக நான் சொன்ன வார்த்தை அது. நீங்க அமைச்சர் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர் சொன்ன வார்த்தையோட எல்லாம் என்ன ஒப்பிட்டு பேசிடாதீங்க. நான் அப்படி இல்ல அதுக்குதான் சொன்னேன். அவங்க உட்கட்சியில அவருடைய வார்த்தை ரொம்ப கடினமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். நீங்க சொன்ன அப்படி சொல்லல. அவருடைய வார்த்தை அது உட்கட்சி, அவங்க உட்கட்சி பிரச்சனை இருந்திருக்கலாம். நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னொருத்தரை காயப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். ஆனா உண்மை ஒண்ணு இருக்குல்ல,
ஆமா. உண்மை என்று ஒன்று இருக்குதானே. அந்த உண்மை வந்து பாமகவின் வாக்குகள் செறிவாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும், இது நான் சொல்லல, எல்லா விமர்சகர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான். ம், ம். அந்த வாக்குகள் அப்படியே சிதறாமல் சிந்தாமல் அது மாம்பழத்துக்கு போடணுமா அப்படிலாம் இல்ல. எங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கை காமித்தாரோ அங்க எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ தலைவரை நீங்க இவ்வளவு சிக்கலுக்கு பிறகும் வலுவாக உணர்ந்திருக்கிறீர்கள். அதை பாராட்டும் முகமாகத்தான் அந்த 38வது ஆண்டு விழாவில் நான் வந்து அந்த வார்த்தையை வலுவாக சொன்னேன். அந்த 34 தொகுதியும் எங்களுடைய வெற்றி தான். ம், ம். கூட்டணி ஜெயிச்சால் நாங்க ஜெயிச்ச மாதிரி. அப்ப இது எங்களுடைய வெற்றி தான். அப்ப பாமக என்பது 38 தொகுதிகளை வெற்றப்பாடுதான் அப்படிங்கறத தான் அந்த இதுல நான் பொருண்மையில பேசினேன். ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனை சொந்தங்களுக்கும் உண்மையில மீண்டும் ஒரு முறை அந்த கூட்டத்துல வராதவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இதன் மூலமாக இந்த பெரிய பாராட்ட இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. அதாவது நமக்கு தெரியும் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசியலில் தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி மற்றும் அரசாங்கத்தை அமைப்பதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை அப்படிங்கிறத ஏன் அப்படின்னு உணர்றீங்களா? ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாக இந்த உங்கள் உட்கட்சி பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டிருந்தால் அந்த 18 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? பொதுவா நான் வந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு என்று நான் நம்புபவள். பெரிய தத்துவங்களா சொல்லுவாங்களா, எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி அசைவு வந்து பெரிய எரிமலையின் வெடிப்புக்கு கூட காரணமாக அமைஞ்சிடலாம்னு. இது கட்சியில தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது, கட்சியில நடந்தது குழப்பமா, இல்ல கட்சி வந்து இன்னைக்கு வலுப்பு இன்னும் அதிக வலுப்படுவதற்கான ஒரு சோதனை காலமா அப்படின்னு கூட நம்ம அந்த வார்த்தைகளை போட்டு யோசித்து பார்க்கலாம். அதனால இது நடந்துருச்சா அப்படிங்கிற வருத்தம் ஒன்றும் எங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த குழப்பம், அந்த சோதனை, இதுல வந்து ஒவ்வொரு பாட்டாளி சொந்தமும் தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் எந்த நடிகர் எதை பத்தி அவங்க கவலைப்படாம இல்ல என் கட்சி தான் அப்படின்னு கொண்டு வந்து வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க. அப்ப அது கூட அந்த சோதனைகள் இவர்களை இன்னும் பொதுவா அம்புல வந்து பின்னாடிதான் இழுப்போம், பின்னாடி இழுத்தா முன்னாடிதான் நோக்கி போகும். அந்த பின்னாடி இழுத்த எல்லா முயற்சிகளும் எங்களை முன்னோக்கி நகர்த்தி இருக்கிறது, பாட்டாளி சொந்தங்களை முன்னோக்கி நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான உண்மை. இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க, எப்பவும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கிறது. இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்க அதிகார மையத்தை தீர்மானிக்கிற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குதாங்கிற கேள்வியை வைக்கிறீங்க. அந்த எந்த அதிகார மையமாக யார் வந்தாலும் அவர்கள் எதை செய்ய போகிறார்கள், எதை நோக்கி நகரப் போகிறார்கள் என்பதனை தீர்மானிக்கின்ற இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வரியை சொன்னார். எவ்வளவு தூரம் எல்லாரும் கவனிச்சாங்கன்னு தெரியல. அரசியல் நகர்வு தமிழகத்தில் எல்லா நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் காலை வைக்குதோ, எந்த செயல்பாட்டில் காலை வைக்குதோ, அதை விட கூடுதலாக, அதை விட முன்னகர்களாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் முயற்சிகளும் நகலும். இப்ப மதுவிலக்கு கொள்கை வேணும்னு நாங்க பேச தொடங்கணும்னு எல்லாரும் பேசினாங்க. நாங்களும் ஒரே முதல் கையெழுத்து முதல் நாள் அப்படிலாம் அவங்க நினைச்சே பார்த்துருக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னாங்கன்னு எல்லாரும் நாங்களும் வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து போடுவோம்னு சொன்னாங்க. செய்யல, அது வேற விஷயம். ஆனா எல்லாரும் செய்யறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இந்த சரியான பாதையில முதலடிய வைக்கிறதுங்கிறத யாருமே செய்யலைன்னா எல்லாருமே வேற ட்ராக்ல போயிடுவாங்க. நான் அரசியலே வேற ஒரு திசையில போயிடும். அப்ப தொடர்ச்சியா இந்த திசை மாறி போகிற அரசியல்களை, இந்த செயல்பாடுகளை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து இதான் பாதை, இதான் ட்ராக்கு, வந்து சேரு அப்படின்னு சொல்லுகிற தளத்தை வந்து எப்பயுமே பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டு இருக்கிறது. பல நேரங்கள்ல நிறைய பேட்டியில பெரம்பூர்ல நீங்க நின்னீங்க, ஜெயிக்கல, ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கல. இப்ப கூட அதுல கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஓகே நீங்க ராசி இல்லாத ஆளாயிட்டீங்களா அப்படின்னு. இல்ல, எல்லா தளத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தலைமுறைக்கான அரசியலை அனைத்து இயக்கங்களும் எதை நோக்கி செயல்பட வேண்டும் என்கின்ற தளத்தை போட்டு கொடுக்குது பாருங்களேன். அதன் மேல இருக்கிற இருப்பு தான் கட்சி என்ன சொன்னாலும் செய்யற இடத்துல இன்னைக்கு நாங்க இருக்கோம். ஆனா வட மாவட்டங்களை தவிர இன்னும் கட்சி வெளியில வரலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது வந்து தொடர்ச்சியாக ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பமாக இருந்து அது நிஜமாவும் மாறி இருக்கிறது. இல்ல, நிஜமாவும் மாறி இருக்கிறது. அது நான் ஒத்துக்கிற இடத்துலதான் இருக்கிறேன். என்னன்னா இப்ப தென்பகுதியில பாமக என்ன செஞ்சாலும் இப்ப திலகமாமா என்ன செய்யறாங்கன்னு பொறுத்து நோக்கிற பகுதியில ஒரு செய்தி வர தொடங்குது. ஆனா வந்து
இன்னைக்கும் என்னைய பாக்குறவங்க நீங்க வன்னியரான்ங்கிற கேட்கிற கேள்வியும், வன்னியர் இல்லாத சிவகாசியில எப்படி கட்சி வளர்ப்பீங்கிற கேள்வியும், ம். பாமகவிடம் பிரச்சனை இல்லை. பாமகவை நீங்கள் பார்க்கிற பார்வையில் தான் பிரச்சனை இருக்கிறது. அப்படி பார்க்க வைத்தது ஆரம்ப காலத்திலிருந்து யாரு அப்படின்ற கேள்வி சரி, வரும்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது வன்னியர் மக்களுக்கான கட்சி அப்படின்னு நீங்க உருவாக்குறதுனால வர்ற பிழைவு. இப்ப இல்ல வன்னியர் சங்கம் உங்கள் அருகில் இருக்கும்போது, உங்களுடைய இருக்கும்போது வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தது நடத்ததெல்லாம் நீங்கும் போது அந்த ஒரு கேள்வி இயற்கையாகவே வரத்தானே செய்யும். இயற்கையாவே வரத்தான் செய்யும், இல்லைன்னே சொல்லல. ஆனால் தன்னுடைய சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படிங்கிற போது அந்த சமுதாயத்தை மேலிருந்து கொண்டு வர வேண்டிய தேவை ஒன்று உருவாகுதுல. அதை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். அந்த சங்கம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, அது அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனால் அந்த கட்சியில் என்னைக்காவது முழுக்க வன்னியர்கள் மட்டும்தான் அந்த கட்சியால் நடத்தப்படுகிறதா? இல்லையில. தலைவர் யாரு, பொதுச் செயலராக யார் வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், பொருளாளராக யார் வர வேண்டும், சிறுபான்மையினர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஐயா பைலாவை மாத்துறாங்க, பெண்கள் இருக்க வேண்டும் என்று. இப்படியும் அதே மாதிரி ஒவ்வொரு கட்டமைப்புல கூட அந்த பகுதியில் யார் யார் வலுவானவர்களுக்காக அவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா சமுதாயத்திலும் அங்கம் வைக்க வேண்டும் என்பதை கொண்டு பைலால வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும், இதுவரைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கறதெல்லாம் சேர்த்துதானே பாமக உருவாகிருக்கு. ஆனா நாங்க தான் அது வன்னிய சங்கத்துல இருந்தாங்க வந்துச்சு, அதனால நாங்க அது வன்னிய சங்கமா தான் பார்ப்போம் அப்படின்னு இப்படி சேனை போட்டுட்டு தெரிஞ்சா நான் என்ன பண்றது? சேனைங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியுமா தெரியல, குதிரைக்கு கட்டுவாங்க போட்டுட்டு தெரிஞ்சா நான் என்ன பண்றது? திலகமாமாவை பார்க்கும் போதும் கூட திலகமாமா என்ன செய்கிறார், என்ன பணி செய்திருக்கிறார், மக்களோட எது நிக்கிறார், என்ன அவர் பேசுபடு பொருளாக மாத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்காம திலகமாமா வன்னியனா வேற யாருமா அப்படின்னு கேள்வி கேட்கறேன். நான் என் மேல பிரச்சனையா எதிரார் மேல பிரச்சனையா? அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியின் பார்த்த உடனே நீங்க அந்த பிம்பத்தை வச்சுறீங்க. இந்த பிம்பம் பரவலாக்கப்பட்டு விட்டது. அந்த பிம்பமும் கூட எப்பொழுது பரவலாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி என்ன முன்னாடி இருக்கு. திமுகவோட கூட்டணி இருந்த வரைக்கும் பாமக அப்படியே சமூக நீதி கட்சின்னு பேசக்கூடிய பெரும்பொருள். பாமகவிடம் துண்டை வாங்கி மஞ்சள் துண்டை கழுத்துல போடுற வரைக்கும் நீங்க நல்லா இருக்கிறீங்க. பாமகவின் நிறுவனருக்கு நீங்க தமிழ் கொடி தாங்கி பட்டம் கொடுக்கிற வரைக்கும் அது சமூக நீதிக்கான இயக்கம். ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை நடந்தது சொல்லி காமிச்சா உடனே பாமக சாதி கட்சி. உங்ககிட்ட இருந்து இல்லைங்க உங்க நோக்கம் சரியா இல்லை, அதனால நாங்க கூட்டணியில இருந்து பிரிகிறோம் சொன்ன உடனே நீங்க சாதி கட்சி. பாமக எப்போ உங்க இயக்கங்கள் மூலமாக தவறுகள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்ல தொடங்கினா உடனே இல்லைங்க பாமக போன்ற ஜாதி கட்சிகளோட நாங்க சேர மாட்டோம். அப்புறம் நீங்க தலித்துகளை ஒருங்கிணைக்கிற கட்சி மட்டும் அப்புறம் ஜாதி கட்சி இல்லாம என்ன கட்சிங்க? அதே உங்க கூட்டணியில கொங்கு சமுதாயத்துக்கான கட்சி இருக்குதுன்னு மத சார்ந்த அடையாளங்களை சேர்த்துக்க மாட்டோங்கிறீங்க. இப்ப இஸ்லாமிய சமுதாய சங்கங்களும் கட்சிகளும் அங்க உள்ள இருக்கிறாங்க தானே. சரி, நீங்க எதன் பேராலும் வேண்டுமானாலும் ஒன்றுபடுங்கள், ஆனால் யாரையும் ரெண்டுபடுத்த வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த கூட்டணியில் இருந்த போதும் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், அந்த கேள்வி நீங்களும் எழுப்பல. இப்ப இஸ்லாமியர்கள் இருக்கிறதை மதவாத கட்சின்னு இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க இல்லையா? இதுக்கு முன்பாக நீங்க மன்னிக்கணும், நான் சொன்னது அப்படி ஒரு புரிதலை கொண்டு வந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் மதவாத கட்சின்னு சொல்லல. ஆனா நீங்க பாமகவை சங்கத்துல இருந்து தொடங்கினால சாதி கட்சின்னு சொல்லுவீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நான் அதனாலதான் கடைசியா முடிச்சேன். நீங்க எதன் பேராலும் ஒன்றுபடுங்கன்னு சொல்லி, நீங்க மதத்தின் பேராலும் இல்ல. நீங்க பாரதிய ஜனதா கட்சி இவங்க மதவாதம் சொல்லும் பொழுது இந்த கேள்வி கேட்கறது தவறு கிடையாதுன்னு ஒரு பொதுவாக இருக்கு. தமிழகத்துல பாஜக உள்ள வந்துடக்கூடாது, மதவாதம் வந்துடும், அதனாலதானே எல்லாரும் எதிர்த்தாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியே திமுக கூட்டணி. இங்க மதவாதம், மதம் இங்க இருக்கிறது, இனம் இங்க இருக்கிறது, மொழிக்கான அடையாளங்கள் இருக்கிறது. இங்க அடையாளங்களை துறந்து விடுவதற்கு நீங்க யாரு விரும்புறீங்களா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சு வெங்கடேசன் எதை எடுத்தாலும் எங்கள் தமிழ் மொழி அடையாளத்தை அழிக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய அரசு தானே பேசுறாரு. அப்ப அடையாளத்தை எல்லாரும் பத்திரப்படுத்துன்னு ஆசைப்படுறீங்க. எப்போது வெறியாகாம இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்க முன்னாடி இருக்கிற கேள்வி. நான் இஸ்லாமிய அமைப்புகள் திமுகவோட இருக்கிற வரை திமுக அவங்களெல்லாம் சேர்த்துக்கிடும் போது சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க தானே. ஆனா இந்துக்களின் பேரா ஒரு அமைப்பு உருவாகும் போது அவங்கள மதவாத அமைப்புன்னு ஏன் சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். நீங்க சம்பவங்களின் மேல் நடக்கிறதுக்கு குற்றம் சொல்லுங்க. நான் இப்பயும் சொன்னேன்,
இந்த என்ன சொல்றது, இந்த நாடக காதல்ங்கிற விஷயத்த வந்து ஒரு நாளும் வந்து தலித் அமைப்புகள் மேலோ சாதி அடையாளங்கள் மீதோ திரித்து விடுவதற்கு நாங்க விரும்பவில்லை. ஆனா நீங்க பெண்கள் கவரப்படுகிறார்கள், பெண்கள் அங்க ஏமாற்றப்படுகிறார்கள். 16 வயது குழந்தை இப்ப நீ வந்து இது பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதுக்கோ, தனியா கூட்டுட்டு போற. போக்சோ போட்டிருக்க வேண்டிய வழக்கு இன்னைக்கு பிசிஆர் கேஸா மாறுது. அப்ப பிசிஆர் கேஸ் உண்மையில தேவைன்னு நினைக்கிறோம். ஆனா இது எப்படி பயன்படுத்துறீங்கிறது மேலதான் எங்களுக்கு கேள்வியே. பயன்படுத்துற ஆட்கள் அதே மேலேயும் அதே குற்றச்சாட்டு அவங்க குற்றம் ஆணவ கொலை பற்றி அவங்க குற்றம் சொல்றாங்களே, ஆணவ கொலை தடுக்க சட்டம் இல்ல, 16 வயது பிள்ளையே முதல்ல கல்யாணம்னு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறத சரின்னு சொல்றீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ம். இது கொலை இல்லை, இது தற்கொலைன்னு போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டது. ரிப்போர்ட் வந்த பிறகு இன்னும் எப்படி நீங்க ஆணவ கொலைன்னு சொல்லுவீங்க? ம். அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க ஆணவ கொலைன்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறீங்க, பரப்புறீங்க. உடனே உடனே அவங்க வீட்லயும் பெண்ணை இழந்திருக்கிறாங்க. 16 வயது குழந்தைய இழந்திருக்கிறாங்க. அவங்க வீடு அடிச்சு நொறுக்குறீங்க. அந்த குழந்தைய காணும்னு 1:30 மணிக்கு தேடி திரியிற தாய் தகப்பன தூக்கிட்டு வந்து பிசிஆர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவரை விட்டுருந்தீங்கன்னா அந்த அந்த தற்கொலை நடந்தாம அவர் தடுத்திருந்திருப்பார்ல. பிள்ளைய தேடி 1:30 மணி காணோம், 2 மணி தேடி அலைகிறாரு. 6 மணிக்கு பிள்ளை வந்து சூசைட் பண்ணதா எடுக்கிறாங்க, பாக்குறாங்க. அந்த 1:30 மணிக்கு தேட தொடஞ்ச தகப்பன் தேடி இருந்தானா இந்த தற்கொலை சம்பவத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அப்ப காவல்துறை எங்களுக்கு எந்த விதத்துல இத்தனைக்கும் முந்தின நாள் இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பெண் வீட்டார் போலீஸ்ல சொல்றாங்க. ஆனா உண்மையில போலீஸ் வந்து காவல்துறை நடந்து கொண்ட ஒரு விதம் கண்ணியமான முறை என்னன்னா, இது குழந்தைங்க, இத போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வர வேணாம், நாங்க நாளைக்கு வந்து கவுன்சிலிங் பண்றோம்னு சொல்லி அதுக்குள்ள ஒரே இரவில் எல்லா விஷயமும் தடம் புரண்டு போயிடுச்சு. ஏன்னா இது கவுன்சிலிங் போனாலே இந்த பையன் மேல போக்சோ போகும். போக்சோ போகும்னு தெரிஞ்ச உடனே பொண்ணு வந்து அங்க இருந்து எடுக்கப்படுறா. நீங்க அந்த தாய் தகப்பனை பார்த்த பிறவுமாங்க ஆணவ கொலைங்கிற வார்த்தையை சொல்லுறீங்க. நீங்க யோசிங்க. நம்ம வந்து அப்படி பொத்தாம் பொதுவா எல்லா குற்றச்சாட்டுகளையும் எல்லார் மேலையும் திரித்து விட்டு போக முடியாது. ஒவ்வொரு சம்பவமும் தனித்துவமானது, தனித்துவமான பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் தான் நாம தேடி எடுக்க வேண்டியிருக்கு. இங்க இந்த காதல்ங்கிறது ரொம்ப இனிமையானது. எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து, சங்க காலத்துல இருந்து நாங்க காதலிச்சு வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா காதலின் பேரால் பெண் கவரப்படுகிறாள், காணாமலாக்கப்படுகிறாள், அவளுடைய சுய அடையாளமே அழிக்கப்படுதுன்னா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம்ல. கேட்போங்க. திருமண வயதை அடைந்தவர்கள் காதலித்தாலும் இதே எதிர்ப்பு தானே? திருமண வயனா எங்க பாருங்க, திலகபாமா வந்து நீங்க கேட்கறதுக்கு இந்த சாதி அடையாளத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபர். நீங்க முதல்ல அதுக்கு பொதுமை இது வந்து நீங்க மருத்துவர் ஐயாவையும் இதுல நீங்க தாராளமா சேர்க்கலாம் பாமக. ஆனா கிராமங்களும் எங்கேயோ கடைக்கோடியிலும் நடக்கிற ஒரு உதாரணத்துக்கு மேல்பாதி விஷயம் நடந்ததுலங்க. மேல்பாதி விஷயத்த அதுல முக்கிய காரணகர்த்தாவா இருந்தவர் நீங்க வன்னிய இனம் மட்டும் பார்த்த உடனே பாமகன்னு சொல்லிடுறீங்க. அதுக்குள்ள இருந்தவர் திமுகவை சார்ந்தவர் யாருக்கு கவனத்துக்கும் வந்தே சேரலையங்க. அந்த ஜாதி ரீதியா வரும்போது அது திமுகவா பாமகவான்னு வரல, அந்த ஜாதி தான் உங்களுக்கு பெருசா தெரியுதாங்க இல்லையா? இல்ல, ஆனா குற்றச்சாட்டு பூரா இன்னைக்கு வரைக்கும் குற்றச்சாட்டு பூரா பாமக மேலதான் வந்து விழுந்துட்டு. வட மாவட்டங்கள்ல பாமகன்றது பெரிய இல்லையா? நான் அதுதான் சொல்லுகிறேன். நீங்க சில விஷயங்களை நாம வந்து ரொம்ப கவனமா, அதாவது இனம் குறித்தோ பெண்கள் குறித்தோ ஒடுக்கப்பட்டவர்கள் குறித்தோ ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்க அது வந்து ஆணவ படுகொலைங்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து பெண்ணுக்கு அந்த மனிதனுக்கு காதலிக்கிற எல்லா உரிமைகளும் இருக்கிறது. இது எங்க ஏமாற்றப்படுறோங்கிற சூழல் வருகிற போதானே எங்க சிக்கல். இன்னைக்கு இந்த குடியும் போதை பொருள் அவருக்கு கொடுக்கறதான சிக்கல். உண்மையிலே நான் சொல்றேங்க, எத்தனை பெண்களை காதலின் பேரால் தொலைஞ்சு போற பெண்களை நாங்க மீட்டெடுத்து வெளியே சொல்ல முடியாம அவங்களை காபந்து பண்ணிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்ல முடியறது இல்ல. அந்த பெண்கள் வாழ்க்கையை நீங்க வெளியே பேச முடியாது. அதனாலதான் அத வந்து கொண்டு வர வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க ஆர்கே நகர்ல ஒரு பதிவு திருமணம் நடந்ததும் மட்டும் பொய்யா, பெண்கள் இல்லாமையே நடந்த திருமணங்கள் மட்டும் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு. நீங்க அந்த வழக்குகளை மட்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா உண்மையில
இங்க இங்க வந்து தமிழகத்தில் பெண்களின் இருப்பு என்னவா இருக்குதுன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியது. கண்டிப்பா. இத்தனைக்கும் பெண்கள் இன்னைக்கு படித்து வராங்க, வேலைக்கு வராங்க. ம், ம். இதுக்கு இடையில தானங்க இந்த சாதி நீங்க வந்து நீங்க சொல்ற எந்த சாதியாக இருந்தாலும், எந்த நீங்க ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்தாலும் சரி, நீங்க பிற்படுத்தப்பட்ட எந்த சாதிகளாக இருந்தாலும் சரி, இதில் மனிதனை பார்க்க நீங்க தவறினால் வர சிக்கல் தான். ஏன் தலித் சமுதாயங்களுக்குள்ளேயே ம், பறையறந்து இதற்கு இடையில நடக்கிற சண்டைகளும், அதிலும் திருமண உறவுகளுக்கு இடையில இருக்கிற சண்டைகளும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ம், ம். எல்லாத்தையும் கடந்து போகத்தையும் அன்பால் வாழத்தானே சொல்லித்தர பாக்குறோம். கண்டிப்பா.